ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும், கேட்கவும், அதன்படி செய்யவும், தியானிப்பதற்காக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பதற்காக, உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக, உம்முடைய வேதத்தின் மீது பிரியமுள்ளவர்களாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகுவதற்கு உதவி செய்யும். இருளான இந்த காலங்களில் உம்முடைய வெளிச்சமுள்ள பரிசுத்த ஆவியானவர், வெளிச்சத்தின் ஆவியானவர் உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தில் எங்களை வழிநடத்தும். உம்முடைய வார்த்தையின் மூலம் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தையும், கிறிஸ்துவுக்குள்ளான மகிமையான தேவ நீதியையும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்தும். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்குள் ஆறுதலை உண்டாக்கும். எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றும். உடைய பிள்ளைகளாய் மனம் திரும்ப, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கமும் கனியும் எங்களுக்குள் உண்டாகட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 31 இந்த அதிகாரத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க துவங்குறோம். 1 சாமுவேல் 31வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசிக்கிறேன். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்து போனான். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள் என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். இந்த முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரம் ஒரு துக்கமான, கவலையான ஒரு அதிகாரம். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்ற தேவன் கிருபையாக இஸ்ரவேல் மக்கள் கேட்டுக்கொண்டபடி அவங்களுக்கு ஒரு ராஜாவை அவங்களுக்கு கொடுத்தார். அது கர்த்தருக்கு துக்கமாக இருந்தாலும் அவர் அந்த விருப்பத்திற்கு ஒரு அனுமதி சித்தமாக அவங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜாவை கர்த்தர் சவுலை அவர்களுக்கு சாமுவேல் மூலமாக கொடுத்தார். அந்த சவுலுடைய மரணம், சவுல் ராஜா
இறந்து போன ஒரு அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 31க்கு வரும்போது இங்க சவுலுடைய அவருடைய ராஜ்யபாரம், அரசாட்சி முடிவடைகிறது. ஆனா அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகை அது எப்போ முடிவடைந்தது? ஒருவேளை சவுல் ராஜாவாக இருந்து அவர் மரித்த அந்த நாளை நம்ம இந்த 1 சாமுவேல் 31 வாசித்தாலும், அவருடைய ராஜ்யபாரம், அவருடைய அரசாட்சி முடிவடைந்தாலும், அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யபாரம், தேவனுடைய ஆட்சி எப்போது முடிவடைந்தது? அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம். இங்க பவுலும் பவுலுடைய மிஷனரி அருட்பணி குழு அவங்க பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்க ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் அவங்க பிரவேசித்து உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்படின்னு 14-15 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்ப பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி சொன்ன வார்த்தைகள், இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள்னு அவர் பேசும்போது 20-21 நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13-20-21 பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். இங்க பவுல் மூலமாக ஒரு சின்ன ஒரு சரித்திர புள்ளி விவரம் கொடுக்கப்படுது. கீசின் குமாரனாகிய சவுல் எத்தனை வருஷம் அவர் வந்து ஆட்சி செய்தார்? 40 வருஷம். அப்ப இங்க 1 சாமுவேல் 31 சவுலுடைய 40வது வருடம், 40 வருஷம் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார். ஆனா இந்த 40 வருஷ ஆட்சியில அவர் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு 40 வருஷம் ஆட்சி செய்தார் அப்படின்றது சரித்திரம். ஆனா எப்போ அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆளுகை இல்லாமற் போனது? 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கிற 1 சாமுவேல் 13:1, சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. ஸோ ஒரு 2வது வருஷத்துல, சவுல் ராஜாவுடைய 2வது வருஷத்திலேயே அவரை கர்த்தர் அவரை புறக்கணிக்கிறாரு. அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் கர்த்தரால. மீதி 38 வருஷம் அவர் வந்து சுய பலத்தினாலையும் ஆள் பலத்தினாலையும் தன்னுடைய செல்வாக்கு, இந்த மனித ஆற்றலால அவர் வந்து 38 வருஷம் அவர் வந்து பதவியில ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா he was rejected by God as king. எதனால கர்த்தர் சவுல் ராஜாவை புறக்கணித்தார்? அந்த 2வது வருஷத்துல நடந்த 2 முக்கியமான சம்பவங்கள். அந்த 2 முக்கியமான சம்பவங்கள் தான் சவுலை கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு, அவருடைய ஜனங்கள் மேல் தலைவனா இராதபடிக்கு கர்த்தர் புறக்கணிப்பதற்கு 2 முக்கியமான சம்பவங்கள் தான் வித்திட்டது, காரணமாக அமைந்தது. ஒன்று எங்கன்னா அந்த 1 சாமுவேல் 13வது அதிகாரம், அதே அதிகாரம். இங்க தனக்கு அனுமதிக்கப்படாத ஒரு பணியை அவர் துணிந்து சர்வாங்க தகன பலியை சவுல் செலுத்தினார். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான்.
சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஏன்னா யோனத்தான் பெலிஸ்தரை முறியடித்து அதுல சவுல் தான் அதை முறியடிச்சதாக அவர் சொல்லி அங்க ஒரு பெரிய சுய மகிமையை அவர் தேடினார். 3வது 4வது வசனத்துல. 5வது வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். இது இல்லாம எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத்து தேசத்திற்கும் போனார்கள். பெலிஸ்தியர்களுடைய காத்து நாட்டுக்கே போயிட்டாங்க சில பேர். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். இப்படி அவனை விட்டு ஜனங்கள் சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் 9வது வசனம், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இதுதான் சவுல் ராஜா செய்த ஒரு கர்த்தருக்கு விரோதமாக செய்த ஒரு பெரிய ஒரு பாவம். அதுக்கு முன்னமே 3வது 4வது வசனத்துல யோனத்தானுடைய வெற்றியை சவுல் தன்னுடைய வெற்றின்னு சொல்லி அவர் சுய மகிமையை தற்புகழ நாடினதெல்லாம் அவருடைய சுயத்தின் வெளிப்பாடு ஆரம்பமானாலும் கர்த்தருக்கு விரோதமா அவர் ஒரு பெரிய பாவம் செய்யல. அது குற்றம், அது பிழை. ஆனா கர்த்தருக்கு விரோதமாக பிரமாணத்தை மீறி செய்யத்தகாத ஒரு பணியை, அன்ஆத்தரைஸ்டுன்னு சொல்லுவாங்க, ஆத்தரைசேஷன் இல்லாத, தனக்கு உரிமை இல்லாத ஒரு பணியை சவுல் இங்கேதான் முத செய்கிறார். அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி 14வது வசனத்திலேயே சொல்லிட்டார். 1 சாமுவேல் 13:14 கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்தை நிலைக்க பண்ண மாட்டார், அது நிலை நிற்காது. அவர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் அப்படின்னு இங்கே சொல்லிட்டார். 2வது எங்க சவுல் ராஜாவை கர்த்தர் புறக்கணித்தார். கர்த்தருடைய ராஜ்யபாரம் அல்லது கர்த்தருடைய ஆட்சி ஆளுகை சவுளுடைய வாழ்க்கையில அல்லது சவுளுடைய ஊழியத்துல, இது ஒரு ஊழியமாக நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஜனத்தின் மீது ஊழியம் செய்ய சவுல் கர்த்தரால் அனுமதிக்கப்படும் போது அந்த ஊழிய அபிஷேகத்தை சவுல் இழந்த 2வது இடம் எங்கன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இங்க அமலேக்கியர்களை முழுமையா அழிக்க சொல்லி அமலேக்கியர்கள் மேல கர்த்தர் ஒரு நீதி வழங்க சவுலுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறார். சவுலுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். சவுல் மூலமாக சவுளுடைய காலத்தில் அமலேக்கியர்கள் அவங்க யோசுவாவின் காலத்தில் செய்த பாவம், கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக அவங்க செய்த அந்த பாவம், அதற்கு
சவுலுடைய காலத்துல கர்த்தர் அவங்க மேல நீதி வழங்கும் போது, ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணும்போது, சவுல் அந்த கர்த்தருடைய வேலையை முழுமையா நிறைவேற்றல். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரு. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் முழுமையா நடமாடுற மிருக ஜீவன்கள், மனிதர்கள், குழந்தைகள் எல்லாரையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இந்த கட்டளைக்கு சவுல் முழுமையா கீழ்ப்படியல. 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. ஒன்று, தனக்கு அனுமதி இல்லாத ஆசாரியர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சர்வாங்க தகன பலியை துணிந்து சவுல் செலுத்தியது. 2வது, கர்த்தர் பொறுத்திருந்து காத்திருந்து அமலேக்கியர்கள் மீது அவங்க இஸ்ரவேல் மக்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருந்து அதற்கு உண்டான தண்டனைய நீதியை வழங்கும்படிக்கு சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை செய்யாதபடிக்கு 9வது வசனத்துல சவுலும் ஜனங்களும் அழித்து போட மனதில்லாமல், நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்ப முதல்ல சவுலுக்கு தான் அந்த பொருளாசை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறி தன்னுடைய சுய விருப்பத்தின்படி ஊழியம் செய்தல். கர்த்தருடைய முறையின்படி, கர்த்தருடைய வரம்பின்படி ஊழியம் செய்யாம தன்னுடைய சுய புத்தியின்படி, தன்னுடைய மன விருப்பத்தின்படி தானாக ஒன்று செய்து அதை தான் ஊழியம்னு நினைக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொன்னது என்ன? நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, அல்லது இன்னாரை, இந்த நபரை நான் ஊழியத்திற்கு அழைத்தது, ஊழியத்தை கொடுத்தது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான். 11வது வசனம் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது என்ன நடக்குது? சாமுவேல் சவுல்கிட்ட சொல்லும்போது சவுல் 2 விதமா பதில் கொடுக்கிறார். முதல் பதில் என்ன கொடுக்கிறாரு? 13வது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். 13வது வசனத்தின் கடைசி வரி. வேறு விதத்தில் சொல்லணும்னா, சவுல் நான் கர்த்தருக்கு முழுமையா கீழ்ப்படிஞ்சேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு முதல்ல அவர் கிளைம் பண்றார். அப்ப சாமுவேல் கேட்கிறார் 14வது வசனத்துல, அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? இப்போ சவுல் மாத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். தவறு செய்யறது ஜனங்க மேல போட்டிருக்கு. நான் மற்றபடி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன், நான் ஒழுங்கா ஊழியம் செஞ்சுட்டேன், விசுவாசிகள் தான், உடன் ஊழியர்கள் தான், மூப்பர்கள் தான், இவங்க தான் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு ஆவிக்குரிய போர்வையோடு கூட இந்த ப்ராஜெக்டை செய்யலாம், இந்த ஈவெண்ட்டை நடத்தலாம் அப்படின்னு அவங்க தான் திட்டம் பண்ணாங்க. அவங்க தான் கவுன்சிலில் கூடி பேசினாங்க, அவங்க தான் தீர்மானம் எடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, எலெக்ஷன் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு லாங்குவேஜில் நம்ம சொல்லணும்னா, அப்போ இந்த 2 சம்பவங்கள்,
ஒன்று, துணிந்து சர்வாங்க தகன பலியை ஆசாரியர்கள் மட்டுமே செலுத்தக்கூடிய அந்த வேலையை தான் செய்தது. ரெண்டாவது, முழுமையாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாதது, பழிய ஜனங்கள் மேலே போடுறது. தான் கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக கீழ்ப்படியாததை ஜனங்கள் மேலே போடுறது, அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறது. இந்த ரெண்டு சம்பவத்தில் சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அங்கேயே வந்துருச்சு. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் சாமுவேல் சொல்றாரு, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். இது இந்த வார்த்தை இன்னைக்கு ஏதோ ஒரு மூத்த ஊழியருக்கு தன்னுடைய ஊழியத்தினுடைய விளிம்பில் கடைசியில் சாக போகிற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. ஊழியத்தை ஆரம்பித்து 2வது வருஷம்தான். அவர் சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 2வது வருஷத்திலேயே அவருடைய பார்வைக்கு அவர் சிறியவராக இல்லை. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. ஊழியம் ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பித்து 2வது வருஷம்லாம் இப்போ ரொம்ப அதிகம். 2வது வாரம் உடனே வெப்சைட்டு திறக்கணும், உடனே ஃபோட்டோ போடணும், யூடியூப்பில் ஷேர் லைக் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், உடனே 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 வரணுன்ற அந்த மனநிலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, தன் பார்வைக்கு சிறியவராக இல்லாமல் தன்னுடைய பார்வைக்கு பெரியவனாக தன்னை நினைக்கிறதுனால ஒன்று. ரெண்டாவது, யார் ஒருவர் தன் பார்வைக்கு சிறியவராக இருக்கிறாரோ அவங்கள தான் கர்த்தர் தலைவராக்குகிறார், தலைமை ஊழியத்தை கொடுக்கிறார். ஆனால் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 23வது வசனம், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் அப்படின்னு கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சாமுவேல் மூலமாக கர்த்தர் சவுலுக்கு 2வது முறை இங்கே சொல்றார். அப்போ கெஞ்சி சாமுவேலுடைய சால்வையின் தொங்கலை பிடித்து கொள்ளும்போது அது கிழிந்து போகுது. 28வது வசனத்தில் சாமுவேல் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு. சாமுவேல் சவுலை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். 1 சாமுவேல் 13 கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார்னு சொன்னாரு. இங்க உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இந்த 2 சம்பவங்கள்ல தான் சவுலுடைய ராஜ்யபாரத்தின் 2வது வருஷத்திலேயே சவுல் மீது இருந்த கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ராஜ்யபாரம் சவுல் மூலமாக அங்க இல்லாமற் போயிருச்சு. சவுல் அதை இழந்து விட்டார். அவர் ஒரு குற்றமுள்ள மனிதனாக, ஒரு குற்றவாளியாக அவர் மாற்றப்பட்டார். சங்கீதம் 103 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் ஒரு மனுஷனை மன்னிக்கும் போது என்ன செய்யறாருன்னா, சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் வயதை திரும்ப வாழ வயது போலாக்கி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறார். இந்த வசனங்கள் சவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, யாருடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரோ அவங்களுக்கு தான் இந்த சங்கீதம் 103 3வது வசனத்திலும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் பலிக்கும். சவுல் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கல. அதுக்கு பதிலாக என்ன செய்யறாரு, 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல அவர் சாமுவேல்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். 1 சாமுவேல் 15:25 24 அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து
நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும். 30 இன்னும் மோசமா மன்னிப்பு கேட்கிறாரு. நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரு. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா என் கூட வாங்க, நீங்க என் கூட வந்தீங்கன்னா நீங்க என்ன கனம் பண்ணதுக்கு அடையாளமாகும், ஜனங்களுடைய அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கும். எப்படியோ நான் கர்த்தரை துக்கப்படுத்தினது எனக்கு பெருசா தெரியல, ஆனா உங்களுடைய மன்னிப்பு சாமுவேலே எனக்கு கிடைச்சா போதும், மனுஷருடைய அங்கீகாரம் கிடைச்சா போதும். இப்படி மனுஷர்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறதுக்கு அவர் போனாரை ஒழிய கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அந்த மனநிலை வரல. அது பிற்பாடுதான் தாவீது சீன்ல வராரு காட்சியில. தாவீது வரும்போது தாவீதின் மேல பொறாமையும் கூடி கடைசியா பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்டு கொலை செய்கிற முயற்சியிலேயே மீதி 38 வருஷத்தை கழிச்சு ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்காக தன்னுடைய முழு ஊழியத்தினுடைய தரிசனமே அந்த ஒருவனை கொல்லணும், கர்த்தருடைய திட்டத்தின்படி உருவாக்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கணும், அவங்கள வளர விடக்கூடாது, அவங்கள அங்கீகரிக்கக்கூடாது, அவங்கள அழைக்கக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடாது, அவங்கள எப்படியாவது அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இதையே ஊழியமாக பல ஊழியர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அபிஷேகம் பெற்ற, வரம் பெற்ற, தேவ ஞானம் பெற்ற வாலிபர்களை தங்களை போல தங்களோடு ஊழியத்தில் இல்லாம வேறு விதமான அபிஷேகத்தையும் கிருபை வரங்களையும் பெற்றிருக்கிறவர்களோடு இணைந்து செயல்பட முடியாதபடிக்கு நான் மட்டும்தான் ஊழியனா இருக்கணும், யாரும் எனக்கு போட்டியாக என்னுடைய ஏரியாக்குள்ள ஊழியக்காரனா வந்துடவே கூடாது. இந்த சவுலுடைய இந்த புத்தி இந்நாட்கள்ல 1 சாமுவேல் 31 தான் கொலைகாரனா கொலை ஆவியில சுத்தினது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி 1 சாமுவேல் 31:4 அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீயும் கொலைகாரனா மாறு, நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். கூட இருக்கிறவங்களையும் கொலைகாரனா மாத்துறது, தன்னையே அழிக்கும்படிக்கு தான் கூட இருக்கிறவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. கடைசியா தானே தற்கொலை செய்து கொண்டு அழிந்து போன ஒரு சரிவடைந்த, தோல்வி அடைந்த, மரணம் அடைந்த, குறிப்பா மரண தண்டனை அடைந்த ஒரு சவுலை தான் நாம 1 சாமுவேல் 31 பார்க்கிறோம். இந்த 1 சாமுவேல் புத்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தரால பரிசளிக்கப்பட்ட ஒரு குழந்தையோடு கூட இந்த 1 சாமுவேல் ஆரம்பிக்குது. birth of a gifted baby. அன்னாள் அவங்களுடைய ஜபம், அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், அந்த பாடுகளிலிருந்து, ஜபத்திலிருந்து, விசுவாசத்திலிருந்து கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தின் ஜபத்தின் குழந்தை சாமுவேல். அப்படிதான் 1 சாமுவேல் ஆரம்பிக்குது. ஆனா 1 சாமுவேல் புத்தகம் முடியும் போது ஒரு குற்றவாளியான, மரண தண்டனை, தேவனுடைய நியாய தீர்ப்போடு மரிக்கிற சவுல் ராஜாவோட முடியுது இந்த 1 சாமுவேல். ஒரு குழந்தையின் பிறப்போடு, ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பித்த இந்த புத்தகம் ஒரு கில்ட்டோட, ஒரு குற்றமுள்ள ஒரு மனதோடு, மனம் திரும்பாம, மன்னிக்கப்படாம, மன்னிப்பு கேட்காத ஒரு சவுல் அரசனுடைய மரணத்தோடு இந்த புத்தகம் முடிவடைது. 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரங்களை வாசித்தோம்னா, ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் அந்த பிள்ளையான, சிறுவனான சாமுவேலோடு கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்திலிருந்து, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சாமுவேல் பிள்ளையாண்டனோடு பேசுகிறார். அப்படிதான் 1 சாமுவேல்
புத்தகம் ஆரம்பிக்குது. ஆனால் அதே 1 சாமுவேல் புத்தகம் முடியும் போது கைவிடப்பட்ட ஒரு மனிதன் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவடைகிற ஒரு எக்ஸ் அனாயிண்டட் கிங், ஒரு முன்னாள் ராஜான்னு சொல்றதை விட முன்னாள் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு முன்னாள் ஆவிக்குரியவன் இப்பொழுது மாம்சத்துக்குரியவனாக கர்த்தரே சவுலோடு பேசுகிறத ரெஃப்யூஸ் பண்றார். இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் சாமுவேலோடு பேசினார். கர்த்தர் உறவாடி கர்த்தர் கம்யூனிகேட் பண்ண ஒரு பிள்ளையாண்டானோடு கர்த்தர் உறவு கொண்ட பேசின உறவாடின ஒரு கம்யூனியன் வித் காடோட இந்த புத்தகம் ஆரம்பிச்சு கடைசியில் கர்த்தரே பதில் கொடுக்கல, பேசல, சவுலோடு எந்த விதத்திலையும் பேசாம மறு உத்தரவு அருளாம சவுலுடைய வாழ்க்கை முடிவடைகிறதோடு இந்த புத்தகம் முடிவடையுது. 1 சாமுவேல் 28:6 வாசிக்கிறோம், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது மறு உத்தரவு அருளவில்லை. அதே போல 1 சாமுவேல் புத்தகம் ஆரம்பிக்கும் போது சாமுவேல் ஜெபித்து அவருடைய ஜெபத்தினால கர்த்தர் பெலிஸ்தியர்களை முறியடித்து பெலிஸ்தியர்களை வென்றார் என்கிற ஒரு ஜெயம், வெற்றி என்கிற காரியத்தோடு 1 சாமுவேல் புத்தகம் ஆரம்பிக்குது. ஆனா 1 சாமுவேல் புத்தகம் முடியும் போது கர்த்தருடைய உதவிய சவுல் தேடியும் கர்த்தர் சவுலுக்கு பதிலளிக்காதனால பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை மேற்கொள்றதோட இந்த புத்தகம் முடிவடையுது. சாமுவேலுடைய ஜெபம் பெலிஸ்தியர்களை கர்த்தர் முறியடித்து இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பலத்தினால தங்களுடைய எதிரிகளை ஜெயித்தார்கள். ஆனால் இந்த புத்தகம் முடியும் போது இஸ்ரவேலர்களுடைய எதிரிகள் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை முறியடித்து அவங்க வெற்றி பெறுவதோடு இந்த புத்தகம் முடியுது. அதே போல 1 சாமுவேல் புத்தகம் மனிதனின் ஒரு ராஜா, மேன்ஸ் கிங், சவுலுடைய வரலாறு, சவுலுடைய மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம வாசிக்கிறோம். ஆனால் 2 சாமுவேல் புத்தகத்தில் கடவுளின் ராஜா, காட்ஸ் கிங், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தர் உருவாக்குகிற ஒரு வல்லமையான ஒரு ராஜ்யபாரம், ஒரு மொனார்கி. அதை எப்படி ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனாக இருந்த ஒரு வாலிபனிலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாக அவருடைய ஜனத்தின் மீது ராஜாவா இருக்க கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு ராஜாவை தான் 2 சாமுவேல் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். 1 சாமுவேல்ல மனுஷனுடைய எதிர்பார்ப்பில் வந்த ஒரு மனிதனின் ராஜா, 2 சாமுவேல் புத்தகம் கடவுளுடைய எதிர்பார்ப்பில் உருவான கடவுளின் ராஜா. இந்த ராஜ்யபாரத்தை தாவீது 1 சாமுவேல் 13 1 சாமுவேல் 15 நாம வாசித்தபடி கர்த்தரே தேடி கட்டளையிட்டு ஏற்படுத்தி சாமுவேல் மூலமாக அபிஷேகித்து பலவிதமான போராட்டங்கள் 10 வருஷம் கெபிகள்லையும் குகைகள்லையும் வனாந்தரங்களையும் காடுகள்லையும் வசதி இல்லை வாய்ப்பு இல்லாம அலைந்து திரிந்து பலவிதமான நெருக்கங்கள் மனதளவுல சரீரத்தில் நெருக்கப்பட்டு இப்போ இந்த சிக்லாகளையும் பெலிஸ்தியர்களுடைய எல்லைக்குள் ஒரு அகதியை போல ஒரு அடைக்கலத்தை தேடி வந்து சிக்லாகில் தாவீது இருக்கும்போது சவுல் ராஜாவுடைய 40வது அந்த அரசாண்ட வருஷங்கள்ல சவுல் இங்க சாகும்போது கர்த்தரே தாவீதுக்கு வழியை ஏற்படுத்துறார்.
அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப கவலையாகவும் இருக்குது ஒரு விதத்தில். என்னன்னா 1 சாமுவேல் 31 முதல் வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுடைய 3 மகன்கள் சவுலோடு கூட இந்த சவுலுடைய இறுதி யுத்தத்தில் செத்து போறாங்க. ஒருவேளை அது இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீர மரணமாக, வீரச்சாவாக, போராட்டத்தில் யுத்தத்தில் அவங்க உயிர் தியாகம் செய்தவர்கள், அப்படிதான் அது ஒரு வீர மரணமாக கருதப்படும் இஸ்ரவேல் மக்களால், சவுல் காலத்து மக்களுக்கு. ஆனால் இதில் நம்ம ஒன்று பார்க்குறோம், சவுல் மீது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சவுலுடைய 3 மகன்களுக்கும் வருது. அதுதான் ஒரு பெரிய துக்கம். அதுலேயும் ஒரு பெரிய பெருத்த துக்கம் என்னன்னா, யோனத்தானும் சவுலோடு கூட தன்னுடைய 2 தம்பிகளோடு யோனத்தானும் சாகிறது. அது நம்மளால் அதை பொறுக்க முடியல. ஏன் யோனத்தானும் சாகணும்? தாவீதுக்கு அரியணையில் தாவீது ராஜாவாகிறதுக்கு வழியை கர்த்தர் ஏற்படுத்துறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு அடுத்து ராஜாவுடைய பிள்ளைகள் தான் ராஜாவாக முடியும். சவுல் இறந்தாலும் சவுளுடைய பிள்ளைகள் சவுலுக்கு அடுத்து ராஜாவாகாதபடிக்கு 3 மகன்கள், மூத்த 3 ஆண் பிள்ளைகளும் அங்கே சவுலோடு சாவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒன்று, அல்லது சவுளுடைய நியாயத்திற்கு சவுளுடைய பிள்ளைகள் மீதும் வருது. எப்படி ஏலியினுடைய நியாயத்தீர்ப்பு, ஏலியின் மீது இருந்த அந்த கர்த்தருடைய தண்டனை ஏலியினுடைய பிள்ளைகள் மேலேயும் வருது. ஏலியுடைய பிள்ளைகளும் ஏலியும் ஓப்னியும் பினேகாசும் ஏலியோடு கூட, அல்லது பினேகாஸ் சாகும்போது ஏலியும் செத்து போறாரு. இங்க பிள்ளைகள் சாகும்போது சவுலும் செத்து போறாரு. 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசூகாவையும் வெட்டி போட்டார்கள். பிற்பாடுதான் சவுல் ஆயுததாரிகிட்ட கொலை பண்ண சொல்லி கேட்டு அவர் பண்ணாததுனால தானே தற்கொலை செய்ய முயற்சித்து அதுலேயும் சரியா உயிர் போகாம ஒரு அமலேக்கின் கையினால பிற்பாடு அவர் கொல்லப்படுகிறார். பிள்ளைகள் செத்த பிற்பாடு தான் சவுல் சாகிறாரு. ஓப்னி பினேகாஸ் செத்த பிற்பாடு தான் ஏலி, அவரும் ஆசாரியன், செத்து போறார். இது ரொம்ப வருத்தமா இருக்குது. ஒரு பக்கம் தாவீது ராஜாவாகிறதுக்கான வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். யாரும் அடுத்த பதவிக்கு சவுலுக்கு அடுத்து வந்துட கூடாதபடிக்கு, வராதபடிக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஓப்பன் டோர் கொடுக்கிறார். ஆனால் இதில் யோனத்தான் ஏன் சாகணும்? யோனத்தான் தானே நான் 2வதா இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தினாரு. அது யோனத்தானுடைய ஒரு கனவும் கூட. தாவீதுக்கு ஒத்தாசையா உடன் ஊழியனா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டாரு. ஆனால் யோனத்தானையும் கர்த்தர் இந்த யுத்தத்தில் எடுத்துக்கொண்டார். அந்த வகையில் பார்த்தா யோனத்தான் அடைந்தது உண்மையிலே ஒரு வீர மரணம். அபினதாபும் மல்கிசூகாவும் எப்படி எதனால அவங்க இறந்து போனாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் யோனத்தானுடைய மரணம் உண்மையிலேயே அவர் அவருடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடித்தார். தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டத்தின்படி இருக்கிற தாவீதை எதிர்க்கல, கர்த்தருடைய திட்டத்தை எதிர்க்கல. கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியர்களை, இளம் ஊழியர்களை எதிர்ப்பது, கர்த்தருடைய திட்டத்தை தான் எதிர்ப்பது, கர்த்தரையே எதிர்ப்பது. அதை பல பணம் படைத்த ஆள்பலம் கொண்ட ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள் சிலர் புரிந்து கொள்றதில்லை. சிலர், எல்லாரும் இல்லை. ஆனால் யோனத்தான் போன்ற ஊழியர்கள் அதை புரிந்து கொள்றாங்க. ஆனால் இது நமக்கு புரியலை. இது கர்த்தருடைய நீதி. யோனத்தானுடைய மரணம் உண்மையிலேயே அது ஒரு துக்ககரமான ஒரு மரணம் தான். ஏலியனுடைய வாழ்க்கையில ஏலி செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம் என்னன்னா 1 சாமுவேல்
3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். ஏலி கூப்பிட்டு வச்சு பேசினார் பிள்ளைங்களை, ஓப்னி பினேகாசையும். 2வது அதிகாரத்தில், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாக இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒரு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். சொன்னாரு, கூப்பிட்டு வச்சு பேசினாரு. ஆனாலும் பதவி நீக்கம் செய்யவில்லை. ஆங்கிலத்தில் டிஸ்மிசல் அப்படின்னு டிக்ஷனரியில் போட்டிருக்கு. பதவி நீக்கம்னா டிஸ்மிசல். அவர் வார்ன் பண்ணாலும் அவர்களை அடக்காமற் போன பாவம், அதாவது பதவி நீக்கம் பண்ணல். அதனால ஏலியின் குடும்பத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27 வாசித்து பார்த்தீங்கன்னா 36 வரைக்கும் தேவனுடைய மனுஷன், பேரறியாத ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து தேவனுடைய மனுஷன் மூலமாக அங்க ஏலியின் குடும்பத்தின் மீது கர்த்தர் வார்ன் பண்ணார், எச்சரித்தார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 11-14 சாமுவேல் பிள்ளையாண்டன் மூலமாக சாமுவேலே சாமுவேலேன்னு கர்த்தர் கூப்பிட்டு ஏலியினுடைய குடும்பத்தின் பாவத்தை குறித்தும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு குறித்தும் அங்க ஒரு குழந்தையின் மூலமாகவும் சொன்னார். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் முதல் 18 வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்க ஓப்னி பினேகாசனுடைய மரணத்தை வாசிக்க முடியும். அதே போல சவுலுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. இங்க பிள்ளைகளுடைய பாவத்தை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன ஏலியை குறித்து வாசிக்கிறோம். ஆனா இங்க சவுளுடைய கதையில சவுல் செய்த பாவம், பிள்ளைகள் செய்த பாவத்தை தகப்பனாகிய ஏலி அறிந்திருந்தும் அதை அடக்காமல் அவர்களை அடக்காமற் போனார். ஆனா இங்க சவுல் அதை அறிந்திருந்து அவரே ஒரு தகப்பனா இருந்து அவர் கர்த்தருடைய பிரமாணத்தையும் நீதியையும் மீறி கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிர்த்து செயல்பட்டார். இதனுடைய விளைவு தன்னுடைய 4 மகன்கள், சவுலுக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல 3 பேரு, முதல் 3 பிள்ளைகள் 1 சாமுவேல் 31 தன்னோடு கூட தனக்கு முன்பாகவே ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாகவே யோனத்தானும் அபினதாவும் மல்கிசூகாவும் இறந்து போறாங்க. கடைசி 4வது மகன் மட்டும் அவர் உயிர் தப்பிக்கிறார். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேல் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்குவதற்கு அப்னேர் சவுலுடைய மகனாகிய இஸ்போசேத்தை கூட்டிட்டு போனதாக வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் அந்த லிஸ்ட்டை நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 8வது அதிகாரம் 33வது வசனம். நேர் கீசை பெற்றான், கீஸ் சவுலை பெற்றான், சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். இந்த எஷ்பால் அல்லது இந்த எஸ்பாலை தான் இஷ்போசேத் என்றும் 2 விதமாக 4வது மகனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அதே பட்டியல 9வது அதிகாரம் 39வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். 1 நாளாகவும் 9:39 நேர் கீசை பெற்றான், கீஸ் சவுலை பெற்றான், சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். இந்த எஸ்பால் என்கிற இந்த 4வது மகனுக்கு இருந்த இன்னொரு பேரு அல்லது இன்னொரு விதமாக அழைக்கப்பட்டதுதான் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம் இஸ்போசேத், ஆங்கிலத்தில் இஷ்போஷேத் அல்லது எஷ்பால். இந்த 4வது மகன் என்ன காரணத்தினால அன்னைக்கு யுத்தத்துக்கு வரல? ஒருவேளை வயது அளவுல சின்னவனாக இருந்ததுனாலயா, என்ன காரணம்னு தெரியல. பட் ஃபார் சம் ரீசன் இந்த 4வது மகன் இஷ்போஷேத் அல்லது இஷ்பால் he was missing.
ஆனால் அந்த முதல் 3 ஆண் பிள்ளைகளும் அங்கே சவுலோடு கூட யுத்தத்தில் இறந்து போகிறாங்க. இந்த 1 சாமுவேல் 31வது அதிகாரம் இந்த முதல் வசனங்களில் நாம் இன்றைக்கு தியானித்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? அற்பமான ஆரம்பம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். பல பேர் தங்களுடைய ஓட்டத்தை முடிவுபெறுந்தும் காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு மாம்சத்துக்கு அடிமையாகி, உலக பொருட்களுக்கு அடிமையாகி, பணத்தை நம்பி, போட்டி, பொறாமை, கோபம், தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமான கீழ்ப்படியாமை, தங்களுடைய வாழ்க்கையிலும் சரி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, முழுமையா கீழ்ப்படுகிற மற்றவர்களுக்கும் இடையூறாக எதிர்த்து செயல்படும் போது பெருமையுள்ள மனுஷனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிடும்போது கர்த்தரிடத்தில் நாம் இரக்கத்தை பெற முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய மனசாட்சியும் கூட கழுவி சுத்திகரித்து குற்ற மனசாட்சி இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த அளவுக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையினுடைய, தன்னுடைய ஊழியத்தினுடைய, தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய 2வது வருஷத்திலேயே அவர் இடறினார், வீழ்ந்தார், சரிந்து தோல்வி அடைந்து கர்த்தரை விட்டு தூரமா போய் கர்த்தருடைய வழிகளில் நடக்காம பிசாசினால ஆளப்பட்டு, பொல்லாத ஆவியினால் ஆளப்பட்டு, பிசாசுகளின் இடத்திலேயே போய் விசாரிப்பதற்கு அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போனது. கடைசியா அவர் மரித்தார் என்று சொல்வதை விட மரண தண்டனையே அவர் பெற்றார். இன்றைக்கு இதை நாம வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற நீங்களும் நானும். சவுல் 40 வருஷம் அவர் இஸ்ரவேலை ஆண்டார், ஆளுகை செய்தார், ராஜ்யபாரம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 13:21 நாம் வாசித்தால், எத்தனை வருஷம் நம்ம ஊழியம் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. இது 50 வருஷம் ஊழியம், 30 வருஷத்து ஊழியம், எத்தனை ஆண்டு விழாக்கள் நாம் கொண்டாடுறோம்னு முக்கியம் இல்லை. கர்த்தரோடு, கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருந்து எத்தனை வருடங்கள், எத்தனை காலங்கள் நாம் கர்த்தரோடு சஞ்சரித்து கர்த்தரை பிரியப்படுத்தி காட் பிளீசர்ஸ், தேவ பிரியர்களாக, தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்கிறோமோ, அதுதான் பரலோக கணக்கெடுப்பில், சென்சரில் அது எடுக்கப்படும். நம்ம மாம்சத்தின் வழியில் சுய புத்தியின் மீது சாய்ந்து மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டு மாத்திரம் நடக்கும்போது, கர்த்தருடைய வழிகளுக்கு விரோதமாக நடக்கும்போது, அப்பேற்பட்ட வருடங்கள், அப்பேற்பட்ட ஊழியங்கள் அது பரலோகம் அங்கீகரிக்காது. அது ஒரு வகையில் சவுலை போல தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிற ஒரு தற்கொலையை போலதான் இன்னைக்கு பல ஊழியங்கள் நடக்குது. அதனால தான் யாக்கோபு எழுதுறார் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம், என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுத்தருகிற வாத்தியார்களாக, போதகர்களாக, ஆசிரியர்களாக ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா நாம் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது அல்லது கர்த்தருக்கு பணி செய்யும் போது, கர்த்தருடைய வழியில் நடக்காமல், கர்த்தரை பிரியப்படுத்தாமல், கீழ்ப்படியாமையாக, நாம் கீழ்ப்படியாத குணங்களோடு நாம் கர்த்தருடைய பணியில், பொறுப்பில் மனுஷருக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கும் போது அது அதிக ஆக்கினையாக மாறிவிடும். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல். அந்த அதிக ஆக்கினையை அடையாதபடிக்கு, அதிக கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோம், மன்றாடுவோம், மனம் திரும்புவோம், நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம், நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தர் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கிறவர். கர்த்தரிடத்துல பாரபட்சம் இல்லை.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ரோமர் 10 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதே ரோமர் 10:4 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கர்த்தர் கிறிஸ்துவே நமக்கு முடிவாயிருக்கிறார். அதே போல பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்னு நாம் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆகவே நாம் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள, விசுவாசிக்கிறவர்களாக இருக்க, ரட்சிக்கப்படுகிறதற்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள, நாம் தேவனுக்கு சத்துருக்களாகாதபடிக்கு அவருக்கு பிரியர்களாக இருக்க நம்முடைய வழிகளையும் செய்களையும் கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தரிடத்தில் பாரபட்சம் இல்லை. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அவருடைய கிருபை காலத்தில் இருக்கிறோம். அவருடைய கரம் குறுகி இல்லை. அவர் நம்மை தேடுகிறவர், தொலைந்த ஆட்டை தேடுகிறவர். அவரிடத்தில் நாம் திரும்பும்போது அவர் நம்மை மாற்றுகிறார். யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். ஒருவேளை ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சது. ஒரு கோலோடு போன யாக்கோபு 2 டபுள் போர்ஷன் பரிவாரங்களோடு திரும்பி வர்றாரு. ஆசீர்வாதம் பெருகி இருக்கு. ஆனாலும் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை போக விடேன்னு யாக்கோபு கேட்கிறாரு. அங்கதான் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார், மாற்றப்படுகிறார். அதனால் ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்தே வந்தாலும் கூட அது ஒரு நிறுவனம், ஒரு கர்த்தருடைய அங்கீகாரம் என்ற அர்த்தம் அல்ல. ஊழியத்தில் வருகிற ஆசீர்வாதம், பலன், குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சுகம், அற்புதங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால நாம் இஸ்ரவேலாக யாக்கோபு மாறினது போல மாறிவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. ஆனாலும் ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மை உண்மையிலேயே ஆசீர்வதிக்கிற இடம் எதுனா, நாம் யாக்கோபாக இருக்கிறவர்கள் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் உண்மையான ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. அதே நேரத்தில் யோனத்தானுடைய மரணத்தைப் போல முடிவு பரிந்தமும் நிலைத்திருக்கவும், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி முடிவு பரியந்தமும் தாவீதை போல கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற அடுத்த தலைமுறை இளம் ஊழியர்களுக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, அவர்களுக்கு ஆறுதலாக, ஆதரவாக இருப்பதன் மூலம் நாம் மனுஷரை பிரியப்படுத்தல, நாம் மனித ஆதரவை மட்டும் கொடுக்கல, உற்சாகப்படுத்தல, கர்த்தருடைய திட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம். அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பிடாதபடிக்கு கவனமாக இருந்து, இடித்து போடல ஊன்ற கட்டுகிறதற்கு தான் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்யலாம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை விசுவாசிக்கிற எவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை பலிக்கும். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரிடத்திலே நெருங்க, உண்மையாய் உம்மிடத்திலே மனம் திரும்ப, எங்கள் பாவங்களை அறிக்கையிட, உம்மிடத்திலே ஒப்புரவாகி நாங்கள் ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் பலவீனங்களில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும். சவுலுடைய வீழ்ச்சி, சவுலுடைய சரிவு, தோல்வி, அவருக்கு நீர் கொடுத்த உம்முடைய நியாயத்திற்கு உம்முடைய தண்டனை, இதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். இந்த 1 சாமுவேல் 31 ஒரு குற்றவாளியாக, குற்றமுள்ளவராக, மன்னிப்பு பெறாதவராக சவுல் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டது போல, சுயத்தை நம்பி, சுய மகிமையை தேடி, சுயத்தால் ஆளப்பட்டு
கடைசியில் சுயம் என்கிற அமலேக்கியனாலேயே கொல்லப்பட்டு கர்த்தருடைய பங்கை இழந்து போன சவுலைப் போல இல்லாமல், யூதாஸ் காரியத்தைப் போல் இல்லாமல், கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்ப உம்மிடத்திலே இரக்கங்கள் உண்டு, மன்னிப்பு உண்டு, அதை அறிந்து உணர்ந்து கொண்டவர்களாக உம்முடைய சிலுவையின் உபதேசத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். உங்களுடைய இரக்கங்களுக்காக, உங்களுடைய மன்னிப்புக்காக, உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய அன்பை நீர் எங்களுக்கு சிலுவையில் காண்பித்தீர். உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவருடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து உம்முடைய வார்த்தையினால் குணப்படுத்தும். கர்த்தர் உம்முடைய ஆளுகையை எங்களுக்கு தந்து ஊழிய பதவியாக, பொறுப்பாக மட்டும் பார்க்காம, பொசிஷனல் லீடராக இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனல் லீடராக செயல்படுகிற ஒரு தலைமை பண்போடு தலைவர்களாக இருக்க கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய வார்த்தையின்படி எங்களுக்காக கடவுது கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.